வணக்கம். கம்பராமாயணத்தை பற்றி ஒரு சில முக்கிய குறிப்புகள் மட்டும் பார்ப்போம். இப்போ கம்பராமாயணம் முதல் நூலாக வெளிவந்தது வடமொழியில் வான்மீகி எழுதிய ராமாயணம். அதை தழுவி தான் தமிழில் கம்பரால் எழுதப்பட்ட நூல் கம்பராமாயணம். இப்போ கம்பராமாயணத்துக்கு இன்னும் நிறைய பேர்கள் இருக்குது. கம்ப நாடகம், கம்ப சரித்திரம் அப்படின்னா நிறைய பேர்கள் இருக்குது. அது இல்லாமல் கொஞ்சம் வேறுபட்டு இருக்கிறது இயற்கை பரிணாமம், தோமர மார்க்கம். இந்த தோமர மார்க்கம் என அழைக்கப்படும் நூல் கம்பராமாயணம். இயற்கை பரிணாமம் என அழைக்கப்படும் நூல் கம்பராமாயணம். இயற்கை வாழ்வில்லுன்னு ஒரு நூலை சொல்லுவாங்க. அது என்ன நூல்ன்றதை கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? இது முக்கியம்பா. இயற்கை பரிணாமம் என அழைக்கப்படும் நூல், தோமர மார்க்கம் என அழைக்கப்படும் நூல் இது கம்பராமாயணம். ஓகே, இந்த கம்பராமாயணத்துல மொத்தம் 6 காண்டங்கள் இருக்கும். பாலகாண்டம், அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், அந்த மாதிரி 6 காண்டங்கள் இருக்கும். அதில் ரொம்ப முக்கியமான காண்டம் எதுன்னா 5வது காண்டமான சுந்தர காண்டம். ஏன் இதை சொல்கிறாங்கன்னா, அனுமன் தூது போயிருப்பாரு. அப்போ அந்த இடத்துல ஒரு பெரிய கலவரமே நடந்திருக்கும். அதை அழகாக எடுத்து கூடுறதுனால இந்த சுந்தரகாண்டம் ரொம்ப முக்கியமான காண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சுந்தரம் அப்படின்னா என்னன்னா, சுந்தரன்னா அனுமனை தான் சுந்தரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அனுமனை இன்னொரு பேர் சொல்லியும் கூப்பிடுவாங்க, சிறிய திருவடி. சிறிய திருவடி என அழைக்கப்படுபவர் யார்? அனுமன். இது ரொம்ப முக்கியமான கேள்வி, கேட்டிருக்காங்க, நிறைய தடவை கேட்டிருக்காங்க. சுந்தரன் என அழைக்கப்படுபவன் அனுமன் தான். சுந்தரன் அப்படின்ற சொல்லுக்கு இன்னொரு பொருள் என்னன்னா அழகு அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன, அனுமன் அவ்வளோ அழகா இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சுந்தர காண்டம் ரொம்ப முக்கியமான காண்டம். அனுமன் சிறிய திருவடி என அழைக்கப்படுகிறது. சுந்தரன் என அழைக்கப்படுபவரே அனுமன் தான். ஓகேவாப்பா? அதுக்கப்புறம் 6 காண்டங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்கோமா. 7வதா ஒரு காண்டத்தை ஒருத்தவர் தனியா எழுதுனாங்க. அந்த காண்டம் என்னன்னா உத்தர காண்டம். அந்த நூலை எழுதினது யாருன்னா ஒட்டக்கூத்தர். ஓகேவாப்பா? கம்பராமாயணத்துல 6 காண்டம் மட்டும்தான் இருக்கும். 7வதா அது தொடர்ச்சியா ஒருத்தவர் ஒரு நூல் எழுதியிருக்காரு. அது உத்தரகாண்டம். அது யாருன்னா ஒட்டக்கூத்தர். அப்போ ஒட்டக்கூத்தர் வாழ்ந்த காலம் 12ஆம் நூற்றாண்டு. அப்போ 12ஆம் நூற்றாண்டுன்றப்ப ஒட்டக்கூத்தர் கம்பரோட சமகாலத்தவர். அப்போ கம்பரோட காலம் என்ன? 12ஆம் நூற்றாண்டு தான். கம்பரோட காலம் என்னன்னு கேட்பாங்க, 12ஆம் நூற்றாண்டு. கம்பரின் சமகாலத்தவர் யாரு? ஒட்டக்கூத்தர். ஓகேவாப்பா? இதுவும் கேட்பாங்க. இது முக்கியமானது. அடுத்து இரண்ய வதை படலம்னு ஒரு படலம் இருக்கும். கம்பராமாயணத்துல 6 காண்டங்களும் 123 படலங்களும் இருக்கும். அதுல ஒரு படலம் தான் இரண்ய வதை படலம். அந்த இரண்ய வதை படலம்ன்றது கம்பர் எழுதிய கம்பராமாயணத்துல மட்டும்தான் இருக்கும். வால்மீகி எழுதுற வடமொழியில எழுதுன ராமாயணத்துல இரண்ய வதை படலம் இருக்காது. இது ஒரு முக்கியமானது. அதுக்கப்புறம் அது வடமொழியில் எழுதப்பட்டதா, அதை தழுவி தானே நம்ம தமிழில் எழுதிருக்கோம். அப்போ வடமொழியில் நிறைய வடமொழி சொற்கள் இருக்கும். அதை மாற்றி தான் நம்ம தமிழில் எழுதிருக்கோம். அதில் முக்கியமான ஒரு புணர்ச்சியை நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க, வடசொல் புணர்ச்சி. வடசொல் புணர்ச்சி தொல்காப்பியர் எழுதிய தொல்காப்பியத்திலே இருக்குது. அதை பயன்படுத்தி கம்பர் நிறைய பெயர்களை சொற்களை மாற்றிருப்பாங்க. அதில் முக்கியமான நூலோட பெயரையே மாற்றிருப்பாங்க. எப்படின்னா, வால்மீகி எழுதின நூல் ராமாயணம் ரால ஆரம்பிக்கும். ஆனால் நம்மளோடது ஈல ஆரம்பிக்கும். ஏன்னா தமிழில் எந்த சொல்லும் ரகரத்தில் தொடங்காது என்பது விதி. அதனால் விதியின்படி அந்த ரால தொடங்காதுன்றதுனால வட சொல் புணர்ச்சியை பயன்படுத்தி இந்த வட சொல்லுக்கு பதிலாக நம் தமிழ் சொல்லான முதல் எழுத்து ஈயை நம்ம பயன்படுத்துகிறோம். அப்போ ராமாயணம்ன்றது ராமாயணம் அப்படின்னு மாறும். அதே போல ராமன் அப்படின்றது வடமொழி சொல், இராமன் அப்படின்றது தான் தமிழ் சொல். லட்சுமணன் வடமொழி சொல், லக்குவணன் தமிழ் சொல். விபீஷணன் வடமொழி சொல், வீடனன் தமிழ் சொல். அதே போல ஹனுமன் சொல்லுவாங்க. அப்ப அதை தமிழ்ல மாற்றும் போது அனுமன் அப்படின்றது மாறும். ஓகேவாப்பா? அதுக்கப்புறம் கம்பரை ஒரு வள்ளல் ஆதரிச்சிருக்காங்க. அவர் யாருன்னா சடையப்ப வள்ளல். இதையும் ஒரு தடவை கேள்வி கேட்டாங்க. திருவெண்ணெய்நல்லூர் சடையப்ப வள்ளல், அவர் தான் கம்பரை ஆதரித்த வள்ளல். அப்ப அவரை நம்ம ஆதரிச்சதுனால அவரை போற்றணும், அவருக்கு ஒரு கான்ட்ரிபியூஷன் நம்ம கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு 1000 பாடல்களுக்கும் ஒரு பாடல் வீதம் சடையப்ப வள்ளலை புகழ்ந்து பாடியிருப்பார் கம்பர். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு தடவை கேட்டிருக்காங்க, இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 1000 பாடல்களுக்கு ஒரு பாடல் வீதம் என பாராட்டியவர் யார்? கம்பர். பாராட்டப்பட்டவர் யார்? சடையப்ப வள்ளல். அப்ப அதுக்கப்புறம் என்னன்னா, ஒரு 15 நாளுக்குள்ளேயே கம்பராமாயணத்தை எழுதி முடிச்சிருக்காரு.
எத்தனை நாளுக்குள்ள? 15 நாளுக்குள்ள கம்பர் கம்பராமாயணத்தை எழுதி முடிச்சிருக்காரு. கம்பர் பிறந்த ஊர் தேரநந்தூர். தேரநந்தூர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்குது. முன்னாடி அது வந்து நாகப்பட்டினமாக இருந்துச்சு. இப்போ தான் வந்து மயிலாடுதுறையாக பிரிச்சிருக்காங்க. அவர் இறந்தது வந்து நாட்டரசன் கோட்டை. அவர் வந்து கம்பராமாயணத்தை எந்த ஊரில் அரங்கேற்றம் பண்ணாங்கன்னா திருவரங்கம், ஸ்ரீரங்கம், திருச்சியில் இருக்குல்ல அது. ஓகே, இப்போ வந்து ராமாயணத்தை வந்து பல மொழிகளில் எழுதப்பட்டது. முதல் நூலாக எழுதப்பட்டது வந்து வடமொழியில் வால்மீகி எழுதின நூல். அதுக்கப்புறம் பல மொழிகள் எழுதியிருக்காங்க. என்னென்னு பார்ப்போம். கம்பர் தமிழ் எழுதியிருக்காரு. ஹிந்தியில் எழுதுனது வந்து துளசிதாசர் எழுதியிருக்காங்க. மலையாளத்தில் எழுத்தச்சர் எழுதியிருக்காங்க. அஸ்ஸாமி மொழியில் கங்குனி அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க. ஒரியா மொழியில் பலராம் தாஸ் அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க. தமிழும் வடமொழியும் ஓகே. மீதிக்கெல்லாம் வந்து ஒரு சின்ன ஷார்ட்கட் ஆகும். எழுத்தச்சர் தச்சர்னா நமக்கு தெரியும், இந்த கார்பெண்டர். அவருக்கு வந்து மலையாளம் மட்டும்தான் தெரியுமா, தமிழ் தெரியாதான். அப்போ மலையாளம் மட்டும் தச்சருக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து அசாமியா சாமி கும்பிட கங்குனி அப்படின்னா கங்குலின்னு வச்சுக்கோங்க. கங்குலி என்ன பண்ணுறாராம், சாமி கும்பிட்றதுக்காக பலராம வரியா அப்படின்னு கேட்குறாங்களாம். அப்போ கங்குலி சாமி கும்பிட பலராம வரியா, கங்குனி சாமி கும்பிட அசாமி, பலராம் தாஸ் வரியா ஒரியா. துளசிதாசன் ஹிந்தி மட்டும் நாங்கள் வச்சுக்கோங்க. இதை வந்து கேட்கலாம், கன்ஃபியூஸ் ஆகும். இதே போல் திருக்குறளையும் பல மொழியில் எழுதியிருக்காங்க. அதையும் இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. மொழிகளை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. வடமொழியும் தமிழும் தெரியும். மலையாளம் தச்சருக்கு மலையாளம் மட்டும்தான் தெரியும். கங்குலி சாமி கும்பிட பலராம் தாசர் வரியா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. அப்போ நான் வச்சுக்கோங்க ஹிந்தி இந்த துளசிதாசன். ஓகேவாப்பா. இது வந்து பல்வேறு மொழிகளில் எழுதப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து கம்பர் வந்து எழுதியிருக்காங்க. வேறு சில நூல்கள் எழுதியிருக்காங்க. என்னென்ன எழுதியிருக்காங்கன்னா சடகோபுரந்தாதி. சடகோபுரந்தாதிங்கிறது வந்து நம்மாழ்வார் இருக்காங்கல்ல, அவங்கள பற்றின நூல். அதுக்கப்புறம் வந்து சரஸ்வதி அந்தாதி, ஏர் எழுவது, சிலை எழுவது, திருக்கை வழக்கம். இதை கண்டிப்பாக கேட்பாங்க. ஏதோ ஒன்று கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. மேட்ச் ஷீட்டில் கேட்பாங்க, இல்லாட்டி ஏதோ சம்திங்கில் ஒன்று கேட்பாங்க. இதுக்கு ஒரு ஷார்ட்கட் வச்சுப்போம். கம்பர் எழுதின நூல்கள். கம்பர் யார்? இயற்கையாகவே அவர் வந்து ஒரு புலவர். புலவர்னாலே நம்மளுக்கு என்ன நான் வரும்? படிப்புனா சரஸ்வதி. அப்போ கம்பர் என்ன பண்ணுறாரு, சரஸ்வதி கோயிலுக்கு போகிறாரு. எப்படி போகிறாருன்னா 70 நாள் நடந்தே போகிறாங்களாம். சரஸ்வதி கோயிலுக்கு 70 நாள் நடந்தே போகிறாங்க. போன உடனே சரஸ்வதி சிலையை பார்த்துட்டாரு. சிலையை பார்த்த வேகத்துக்கு அப்படி உணர்ச்சி பெருக்கல, 2 கையும் தூக்கி ஒரு வணக்கத்தை போட்டு சட்டுன்னு கீழே விழுந்து கும்பிட்றாரு. ஓகேவாப்பா. கம்பர் சரஸ்வதி கோயிலுக்கு போகிறாங்க. 70 நாளாக போகிறாங்க. போய் கோயில் அடைஞ்சோன்னா அந்த சரஸ்வதி சிலையை பார்க்குறாங்க. 2 கையை கூப்பிட்றாங்க. திருக்கை வழக்கம். 2 கையை கூப்பி சட்டுன்னு கீழே விழுந்து வணங்குறாரு. சடகோபுரந்தாதி. ஓகேவாப்பா. அப்போ கம்பர் பற்றின எழுதின நூல்கள் 5: சரஸ்வதி அந்தாதி, ஏர் எழுவது, சிலை எழுவது, திருக்கை வழக்கம், சடகோபுரந்தாதி. ஓகே. அதுக்கப்புறம் இந்த காண்டங்கள், கம்பராமாயணத்தில் எத்தனை காண்டம் இருக்கா, சர்க்கம் இருக்கா, படலம் இருக்கா அப்படின்னு நிறைய கேள்வி கேட்பாங்க. கம்பராமாயணம் வந்து காண்டங்களாக தான் பிரிக்கப்பட்டுள்ளது. சரியாப்பா. எத்தனை காண்டம்னா 6 காண்டம். பாலகாண்டம், ஆரண்ய காண்டம், அயோத்தியா காண்டம், கிஷ்கிந்தை காண்டம், அதுக்கப்புறம் வந்து கிஷ்கிந்தை காண்டம், சுந்தரகாண்டம், யுத்த காண்டம், இந்த மாதிரி 6 காண்டங்களாக பிரிச்சிருக்காங்க. படலம் அந்த 6 காண்டத்தையும் உள்ளுக்கு வந்து படலங்கள்லாம் பிரிச்சிருக்காங்க. மொத்தம் 123 படலங்கள். மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்குன்னா 10,589. 10,589. 10,589 என்னைக்குமே மறக்கக்கூடாது. கம்பரா 10,589 முடிஞ்சிச்சு. ஓகேவா. இதுதான் இப்போ கம்பரை பற்றி. இன்னும் நிறைய இது இருக்குது. அதெல்லாம் நம்மளுக்கு காமனாக நமக்கு எல்லாமே தெரியும். அது இல்லாமல் ஒரு சில குறிப்பிட்ட இதில் வந்து இப்போ நடத்துனதில் கண்டிப்பாக ஒரு 10 கொஷின் வந்து கேட்டாங்க. டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கேள்வி தான் அதெல்லாம். ஓகேவாப்பா. அது நம்மளுக்கு கொஞ்சம் சிலருக்கு தெரியாமல் இருக்கான். அதனால ஒரு தடவை ரீகால் பண்ணியாச்சு. இப்போ நான் ஒரு கொஷின் கேட்குறேன், அதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஒருத்தவர் வந்து ஒரு கூற்று சொல்லியிருக்காரு. உலகில் நாகரிகம் முற்றிலும் அழிந்து விட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும், மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் அப்படின்னு சொல்லி திருக்குறளையும் கம்பராமாயணத்தையும் ஒருத்தவர் புகழ்ந்து சொல்லியிருப்பாரு. அவர் யாருன்றதை கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு இதுக்கான ஆன்சரை நான் கமெண்ட் பண்ணுறேன். ஓகேப்பா. இந்த இது போல் இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இடையில 2 கேள்வி கேட்க அந்த 2 கேள்விக்கு ஆன்சர் என்னன்னு பண்ணுங்கள்.
இயற்கை வாழ்வில்லம் அப்படின்னு ஒரு நூலை அழைப்பாங்க. அந்த நூல் என்ன நூல் அப்படின்றதும், உலகிலே நாகரிகம் முற்றிலும் அழிந்துவிட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும், அதனை மீண்டும் புதுப்பித்து விடலாம் அப்படின்னு கூறியவர் யாருன்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.